ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வணக்கம். எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நல்ல திராட்சை முந்திரி பைனாப்பிள் எல்லாம் போட்டு நல்ல உதிரியாக சூப்பரான கேரளா ஸ்டைல் தலைச்சேரி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு ஒரு 10 முந்திரி நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 3 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா கோல்டன் ஃப்ரை ஆக விட்டுறலாம். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு கண்டிப்பாக சீரக சம்பா ரைஸ் தான் வேணும். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு, இதை எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் பட்டை, சோம்பு, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி மொக்கு, மராத்தி மொக்கு எல்லாமே போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணி அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தயிர் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும். தக்காளி நிறையா போடக்கூடாது. தக்காளி லாஸ்ட்டாக தான் சேர்த்தணும். இல்லைன்னா பிரியாணி ரெட் கலராக சேஞ்ச் ஆயிரும். நம்மளுக்கு ஒயிட் கலரில் தான் வேணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே சிம் பண்ணிடணும். சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகிட்டு ஃபுல்லாக நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். சிக்கனோட எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி சிம்மில் வச்சிடலாம். இப்போ அரிசி நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். சீரக சம்பா ரைஸ் தான் கண்டிப்பாக எடுக்கணும். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதுலேயும் பட்டை, கிராம்பு, சோம்பு, லவங்கம், புதினா இலை போட்டுட்டு லைட்டாக ஆயில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடணும். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனில் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்தோம்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிரியாணியோட பெஸ்ட்டு ஃப்ளேவர் இந்த ஃப்ரைட் ஆனியனில் தான் இருக்குது. ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா ஃபுல்லாக பரட்டி விட்டுட்டு நம்ம வேக வச்ச ரைஸ் இதை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணணும். இப்போ தம் போட்டுடலாம். அடியில் தோசைக்கல் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண பேன் அது மேலே வச்சுட்டு நம்ம ரைஸ் ஃபுல்லாக அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கிரேவி எதுவும் தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு புதினா, கொத்தமல்லி எல்லாம் 1 கைப்பிடி போட்டுடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் நெக்ஸ்ட்டு போடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுடலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இதில் திராட்சையும் பைனாப்பிளும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு அடிக்கொருக்கா சொல்லுவார். ஃபைனலாக திராட்சையும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சூப்பரான தலைச்சேரி சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபிக்கு சொந்தக்காரர் பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காரர் தான். அவருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. 5 இயர்ஸாக அவர் கொச்சினில் ஒர்க் பண்ணப்போ எவ்ரி சண்டே பார்த்திங்கன்னா கேன்டீனில் இந்த பிரியாணி போடுவாங்க. அவருக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்படி செய் அப்படி செய்யின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஃபைனலாக அந்த திராட்சையும் அப்புறம் பைனாப்பிளும் தான் இந்த டிஷ்ஷுக்கு மெயின். பிரியாணியில் பைனாப்பிளான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்